Hi friends, welcome to Indian Vlog. ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக செம்ம ஸ்பான்ச்சியாக உள்ள ஒரு கேக் தான் பண்ண போகிறோம். ஸ்பான்ச் கேக்கு. ஸோ இது என் ஸ்டைலில் செம்மையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டின் எடுத்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதில் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க 6 or 7 inch. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 tablespoon ஆஃப் மில்க் எடுத்து ஒரு 1/2 tablespoon ஆஃப் பட்டர் எடுத்து அதை மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 முட்டை நல்லா உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா பீட்டர் போட்டு நல்லா ஸ்டிஃபாக நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஸ்பான்ச் கேக்லாம் பண்ணனா நீங்கள் கன்ஃபார்ம் உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இல்லைன்னா ஸ்பான்ச்சே வராது, ஆனால் கேக் வரும் நம்மளுக்கு. ஸோ நல்லா போட்டு பீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கரெக்டாக 1 cup ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 பேட்சாக நான் 2 பேட்சாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீட் பண்ணுறதை பார்க்கும்போது அழகாக இருக்கணும், நல்லா ஸ்டிஃபாக. அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு எக்கு பீட் பண்ணி முடிச்சா நம்ம செகண்ட் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் காமிக்கிற மாதிரி இந்த புஷ்ன்ற ஃப்ளேவர் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1.5 tablespoon. அதுக்கப்புறம் 3 Rosesன்ற பிராண்டில் வெனிலா எசன்ஸ் ஒரு tablespoon. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைதா நான் காமிச்சிருக்க கப் 1.5 cup ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட அந்த 1/2 cup கூட ஒரு 1/2 tablespoon பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டரும் மில்க்கும் ஆட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி 1 ribbon கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு செம்மையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் ஊற்றி 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 degree Celsiusல நம்ம 40 to 45 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டா செம்மையாக சூப்பராகவே நம்மளுக்கு கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பீஸ் போட அவ்வளோ அழகாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக பீஸ் போட வந்துச்சு. ஸோ இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேப் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு செம்மையாக கேக் அவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இதை நான் 9 பீசஸாக போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. ஸோ கார்னர்ஸை நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.